இந்த வீடியோவில் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இருந்துட்டு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் NMRலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, எத்தனை மார்க் கேட்டுக்கிறாங்க, அந்த கொஸ்டினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அதுவும் அந்த எலிமினேஷன் ஆன்சரை எப்படி எலிமினேட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசுனா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது, அதை பார்த்துடலாம். அப்போ இதில் இந்த NMRல 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. NMRல இருந்துட்டு 2 கொஸ்டின்ஸ், அதுவும் இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அதை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, 4 மார்க்ஸ். ஈஸியாக இந்த NMRல இருந்துட்டு 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். First question இதில் an organic compound with molecular formula C10H14O has 5 signals. இப்போ அங்கே வந்துட்டு 5 signals இருக்குது, சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு க்ளூ கொடுத்துட்டாங்க. in H1 NMR spectrum a 6 hydrogen doublet at 1.21 del. அங்கே வந்து என்ன இருக்குது, 6 ஹைட்ரஜன், அதுவும் டபுளெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹைட்ரஜன் செப்டெட்டில் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் வந்து எப்படி இருக்குது, இந்த செப்டெட்டில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன், பாருங்கள் 3 ஹைட்ரஜன் சிங்லெட்டில் இருக்குது, சரிங்களா? 3 ஹைட்ரஜன் சிங்லெட்டு. அடுத்தபடியாக 2 ஹைட்ரஜன் டப்லெட், சரிங்களா? 2 ஹைட்ரஜன் டப்லெட்டு. அடுத்தது அனதர் 2 ஹைட்ரஜன் டப்லெட்டு, அது பார்த்தீங்கன்னா 6 to 8 ரேஞ்சில் இருக்குது. சரி, அப்போ இதில் 5 சிக்னல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 5 சிக்னல்ஸ்க்கான வேல்யூஸும் இதில் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டேட்டாவை வச்சு எப்படி அதனுடைய இந்த காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐசோப்ரோப்பைல் அனிசோல், 3 ஐசோப்ரோப்பைல் அனிசோல், 4 ஐசோப்ரோப்பைல் அனிசோல். இதில் 3 ஐசோப்ரோப்பைல் 1 மெத்தில் தயோபென்சின். அப்போ இதில் ஆப்ஷனே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆப்ஷனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரக்சராக கொடுத்துருவாங்க, சரிங்களா? அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே இந்த ஐசோப்ரோப்பைல் அனிசோல் அப்போ இங்கே வந்து நேமிங்கில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நேமிங்கில் கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை, ஈஸியாக அதோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஐசோப்ரோப்பைல் அனிசோல், அப்போ ஆனிசோலினுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணிடலாம். அப்போ OCH3, இதுதான் இந்த ஆனிசோல். ஆனிசோலில் 2வது பொசிஷன் இல்லையா? அப்போ 2வது பொசிஷனில் என்ன இருக்குது, ஒரு ஐசோப்ரோப்பைல் இல்லையா? ஐசோப்ரோப்பைல் இருக்குது. அப்போ இதில் CH3 இது வந்து 2வது பொசிஷன். 2வது பொசிஷனில் ஐசோப்ரோப்பைல். இப்போ இதில் எத்தனை சிக்னல்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ நான் 1ன்னு வச்சுக்கிறேன். 1ன்னு வச்சேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1, இந்த CH3 2, இந்த CHக்கு வந்து 3, அதுக்கப்புறமா இது வந்து 4, இது வந்துட்டு 5, அதுக்கப்புறமா இது வந்துட்டு 6, இது வந்துட்டு 7, சரிங்களா? அப்போது 7 சிக்னல்ஸ் வருது. இந்த 2 ஐசோப்ரோப்பைல் அனிசோலுக்கு பார்த்தீங்கன்னா 7 சிக்னல்ஸ் வருது. அப்போ இங்கே வந்து CH3 இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இங்கே H இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த Hக்கு பக்கத்தில் OCH3 இருக்குது இல்லையா? அப்போ இந்த ரெண்டுக்குமே வேறு வேறு அந்த என்விரான்மெண்ட்டு. அதுக்கப்புறமா இதுக்கும் வேறு என்விரான்மெண்ட்டு கிடைக்கும், இதுக்கும் வேறு என்விரான்மெண்ட் கிடைக்கும். டோட்டலாக 7 சிக்னல்ஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? 2 ஐசோப்ரோப்பைல் அனிசோலை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த 3 ஐசோப்ரோப்பைல் அனிசோலை நம்ம ட்ரா பண்ணி பார்த்துடலாம். 3 ஐசோப்ரோப்பைல் அனிசோல். அப்போ 2வது பொசிஷனுக்கு பதிலாக நம்ம இந்த 3rd பொசிஷனில் போட்டு பார்த்துடலாம். அப்போ பாருங்கள், நம்ம அனிசோலை ட்ரா பண்ணிக்கிடலாம். அனிசோலை ட்ரா பண்ணிவிட்டு, அதாவது இது 2வது பொசிஷன், இது வந்துட்டு 3rd பொசிஷன். அப்போ CH3 இங்கே வந்துட்டு OCH3, அப்படிதானே? பென்சின். அப்போ இதில் இதுக்கு ஒரு சிக்னல், இந்த ஒரு H இருக்கும், இங்கே ஒரு H இருக்கும், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. அப்போ இதில் CH3க்கு ஒரு சிக்னல், இந்த 2 CH3க்கு ஒரு சிக்னல், 2வது சிக்னல், இந்த CHக்கு 3rd சிக்னல், இந்த Hக்கு 4th, இதுக்கு பார்த்தீங்கன்னா 5th, இதுக்கு பார்த்தீங்கன்னா 6th, இதுக்கு பார்த்தீங்கன்னா 7. அப்போ இந்த கேஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு 7 சிக்னல்ஸ் வருது. அப்போ இதையும் நாம் வந்து டெலீட் பண்ணிடலாம், சரிங்களா? ரிமூவ் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்தது 4 ஐசோப்ரோப்பைல் அனிசோல். இப்போ 4th பொசிஷனில் நம்ம வந்துட்டு இந்த
ஐசோப்ரோப்பைலை போட்டு பார்த்துடலாமா? பாருங்கள். அப்போ அதே போல் ட்ரா பண்ணியாச்சு. OCH3, அதுக்கப்புறமா இதில் CH3 CH3 இல்லையா? சரி, இப்போ இதில் நம்ம பென்சீன் ரிங் போட்டாச்சு. அப்போ இதில் ஃபஸ்ட்டு OCH3க்கு ஒரு சிக்னல், இந்த 2 CHக்கு சேர்த்து அடுத்த 2வது சிக்னல், அடுத்த CHக்கு தேர்ட் சிக்னல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2ம் சேம் என்வான்மெண்ட், அதுக்கப்புறமா இந்த 2ம் சேம் என்வான்மெண்ட். அப்போ பாருங்கள். அப்போ இதில் 1 2 3, இது வந்து 4, இது வந்து 5 சிக்னல்ஸ் வந்துருச்சா? ஓகே. அப்போ 5 சிக்னல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம் அந்த வேல்யூஸை எப்படி இதுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது? ஸோ அதை வச்சு நம்ம இது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் தானா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டாக நமக்கு இதில் 6 ஹைட்ரஜன் டப்லெட் அட் 1.21. அப்போ 6 ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். 6 ஹைட்ரஜனுக்கு என்ன இருக்குது? டப்லெட். இப்போ டப்லெட்னா என்ன? பக்கத்து கார்பனில் ஒரே ஒரு ஹெச் இருக்குது. அப்போ n+1 ரூல் படி 1+1 போட்டால் என்ன வந்துடும்? நமக்கு 2 டப்லெட் வந்துடுதா? சரி, இப்போ 6 ஹைட்ரஜனுக்கு டப்லெட். அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், 1 ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு? செப்டெட். இப்போ 1 ஹைட்ரஜன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CHல 1 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ 1 ஹைட்ரஜனுக்கு பக்கத்தில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 6 இருக்குதா? அப்போ 6+1 ரூல் படி 7 அங்கே வந்து கிடைக்கும். அப்போ பாருங்கள், 7 என்ன? செப்டெட் தானே? ஓகே. அப்போ 1 ஹைட்ரஜனுக்கு அங்கே செப்டெட் கிடைக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜனுக்கு சிங்லெட். இப்போ வேறு எங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 3 ஹைட்ரஜன் எங்கெல்லாம் இருக்குது? இந்த ஆக்சிஜன் பக்கத்தில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இதில் பாருங்கள், 3 ஹைட்ரஜன் பக்கத்தில் ஆக்சிஜன் தான் இருக்குது, வேறு எந்த ஒரு ஹைட்ரஜனுமே இல்லை. அதனால் அதுக்கு சிங்லெட் தான் கிடைக்குது. பாருங்கள், 3 ஹைட்ரஜனுக்கு என்னது தான்? சிங்லெட் தான் கிடைக்குது. அப்போ அடுத்தது பாருங்கள். அப்போ நமக்கு 3 சிங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த CH3 கண்டுபிடிச்சிட்டோம், CH3. இப்போ அடுத்தபடியாக இந்த ரிங்குக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரிங்குக்குள்ளே 2 என்விரான்மெண்ட் இருக்குது. அதுவும் பாருங்கள், 2 ஹைட்ரஜன் டப்லெட். அதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து 6 to 6.741, அடுத்தது 7.18 இருக்குது. அப்போ 6 to 8 வந்தாலே அந்த ஹைட்ரஜன் எங்கே தான் இருக்கும்? பென்சீன் ரிங்குக்குள்ளே தான் இருக்கும். சரி, அப்போ இதில் எந்த ஹெச்சுக்கு 6.74 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹெச்சுக்கும் இதில் இருக்கு இல்லையா? இந்த 2 ஹெச்சுக்கும் 6.74 வரும். ஸோ இதில் உள்ள ஹெச்சும் இதில் உள்ள ஹெச்சுக்கு என்ன வந்துடும்? 7.18. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சுக்கு பக்கத்தில் தான் யார் இருக்கா? ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இதனுடைய டெல் வேல்யூ, இந்த 2 ஹெச்சின் டெல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போது 5 சிக்னல்ஸுக்கும் நமக்கு கரெக்டான வேல்யூஸ் கிடச்சிருச்சு. சரிங்களா? அப்போது இந்த OCH3க்கு வந்துட்டு வேல்யூஸ் என்ன வரும்? OCH3க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? நம்ம இந்த 3 ஹைட்ரஜன் சிங்லெட்னு பார்த்தோம் இல்லையா? 3.72. இதுக்கு வந்துட்டு 3.72. அதாவது இந்த CH3க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.9 to 1.2 இந்த ரேஞ்சில் வரும். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 2.5. அப்போ இந்த 2.5 விட 1.2 நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 7.3. அப்போ 3.7 வந்துடுது. இப்போ பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக இதில் 3.72 வந்துடுதா? ஓகே. இப்போ நாம் கரெக்டான ஆப்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக அதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி நம்ம இந்த வேல்யூஸ் கூட போடலை இல்லையா? இந்த வேல்யூஸ் போடாமலேயே என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா 3 ஐசோப்ரோப்பைல். அப்போ இங்கேயும் அதே போல் தான் வரும், 3 ஐசோப்ரோப்பைல். அப்போ 3 ஐசோப்ரோப்பைல்னால் இதில் வந்து CH3, இங்கே வந்து CH3, அதுக்கப்புறமா இங்கே தயோபென்சின். அப்போ தயோபென்சின்னா இதில் வந்து எஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? இதில் CH3 இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிரும்? இந்த சிக்னல் வந்து 5க்கு மேலே போயிடும். அப்போ அதனால் இந்த 4th ஆப்ஷனும் அதில் வராது. 4th ஆப்ஷனுமே அதில் வராது. சரிங்களா? அப்போ இதில் கரெக்ட் ஆப்ஷன் எது தான்? இந்த 4 ஐசோப்ரோப்பைல் அனிசோல். இப்போ இப்படி தான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க.